நோவா வந்து நோவாவை பற்றி எழுதுகிறார் இன்னைக்கு. நோவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணார்? ஒரு கப்பலை கட்டினார். நோவா கப்பல் கட்டின காலத்தில் உலகம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 40 நாள் கடுமையாக மழை பெய்தது. பூமி எங்கும் தண்ணீர் ஆயிடுச்சு. பூமியில் இருக்கிற அத்தனை மலைகளும் அத்தனை மரங்களும் எல்லாமே தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு. ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது நோவா. அதுதான் கும்பகோண கதை. கும்பகோணத்தில் கதை என்ன? கும்பகோணத்தில் உலகம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்? ஒரு குடத்துக்குள்ளே 7 ஆவிகளை அடைத்து அந்த அவர்களை காப்பாற்றி தண்ணீரில் மிதக்க விடுறான். அப்படியே இந்த கும்பம் வந்து தண்ணீரில் மிதந்து வந்து இந்த குடம் கும்பகோணத்தில் தலை தட்டி நிற்கிது. அந்த குடத்தோட வாசல் வந்து குடவாசல் பக்கத்தில் திரும்பி நிற்கிது. அதுதான் குடவாசல் கும்பகோணம். இந்த உலகம் முழுவதும் வெள்ளப்பெருக்கால் அறிந்து போனது அப்படிங்கிற கதை வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே தெரியும் பரவலாக. ஆமாம், நீங்கள் சொன்னது உண்மை தான். ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கிறது உண்மை கிடையாது. எல்லாமே உண்மை தான், பைபிளில் சொல்லியிருக்கிறது உண்மை கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறா? கிறிஸ்தவர்கள் சொல்கிறார். வேறு யாரும் சொல்ல மாட்டான். பைபிளில் அதெல்லாம் கட்டுக்காதங்க, நம்ப முடியாதுங்க. இது யார் சொல்லுவாங்கன்னா, நல்லா படித்தவங்க, போதகத்துக்கு படித்தவங்க சொல்லுவாங்க. ஜெகத் கஸ்பர், அது மாதிரி பெரிய பெரிய பிரசங்கியாக இருக்காங்களே, பைபிளை நமக்கு சொல்கிறவங்க, அது மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பெந்தைகோஸ்தே பாஸ்டர்கள்லாம் படித்து விசுவாசம் இல்லாமல் போகிறவங்க எல்லோரும் சொல்லுவாங்க. விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, கேள்விப்படுறதுனால வரும். கேள்விப்படுறது எப்படி வரும்? சொல்கிறவன் இல்லாமல் எப்படி கேள்விப்படுவாங்க? சொல்கிறவன் எங்கேருந்து வருவான்? அனுப்புனா தானே சொல்லுவான் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வசனம் போட்டிருக்கு. நம்முடைய வேலை என்ன? சொல்கிறது மட்டும்தான். அவன் நம்புகிறான், நம்பாமல் நாசமாக போகிறான், அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. உங்களுடைய வேலை என்ன? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அதான் அவர் சொல்கிறார். இந்த வசனம் பூரா, இந்த அதிகாரம் பூரா சொல்லிட்டு வர, இஸ்ரேல் மக்கள் இறைவனை பற்றி நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அறிவுள்ள நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். வெறி கொண்டவனாக இருக்கான். இன்றைக்கி மதவாதிகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? இறை நம்பிக்கை தங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் தான் மதவாதிகள் இல்லையா? எவ்வளோ பிரச்சனை நாட்டில் நடக்குது. உலக நாடுகளில் எல்லா மதங்களிலும் மதவாதிகள் இருக்கிறார்கள். வெறி கொண்டவர்கள். இறைவனை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு வெறி கொண்டு போயிருக்காங்க. ஏன் அப்படி காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சுயநல ஆதாயம். இறைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு தன்னுடைய பையை நிரப்பிக் கொள்வது தான். இது வந்து வன்முறையினால் இருக்கலாம், அல்லது பொய்யினால் இருக்கலாம், அல்லது சூது வஞ்சனையினால் இருக்கலாம். அதான் பவுல் சொல்கிறார் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில். சில பேர் வஞ்சனையினால் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், எப்படியாவது தன்னுடைய பையை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று. சில பேர் அடுத்தவங்களை மாட்டி விடணுன்றக்காகவே செய்கிறான். சில பேர் என்ன பண்ணுறான்? பொய் சொல்கிறான். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து செல்வத்தை கொடுப்பார் 100%. அதில் மாற்றமே இல்லை. தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். உங்களை ஹி வில் மேக் யூ ரிச். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் பிச்சைக்காரங்களாக இருப்பாங்க. அவங்களும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக இளவரசர்களாக இருப்பார் இல்லையா? எப்பொழுது மனம் திரும்பி நீங்கள் குழந்தைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இதெல்லாம் வடைக்கோர்வையாக வருது. அப்பொழுது நீங்கள் தேவனுக்கென்று வைராக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். புத்தீனமான பேச்சும் வம்பும் தகாத வார்த்தைகளும் எப்படி என்ன இருக்கு? கோபமும் சண்டைகளும் பகைகளும் வைராக்கியங்களும் எல்லாம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இதுதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இதைத்தான் நீங்கள் மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இதைத்தான் நீங்கள் கை கொள்ள வேண்டும். தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி கை கொள்ளணும்? பல இடங்களிலே நாம் வீழ்ந்து போவோம். மலை ஏறுறாங்க, ஒரு கொக்கி ஒன்று போட்டிருப்பாங்களா, பார்த்துறீங்களா? கிளிம்பர்ஸ் அப்படின்னு பேர் இல்லையா? அந்த கொக்கி வளர்க்குச்சுன்னா என்ன பண்ணுவாங்க?
கீழே விழ வேண்டியதுதான். பல இடங்களில் விழுந்து விழுந்து மறுபடியும் அந்த கொக்கியை போட்டு இன்னொருத்தங்க 2 பேர் வந்து காப்பாற்றி அப்படியே ஒரு டீமாக தான் போவாங்க இல்லையா? அப்போ கீழே விழாமல் போயிடுவாங்களா? நேரடியாக எடுத்த அட்டம்ப்ட்லேயே டக்குன்னு போயிடுவாங்களா? அதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் விழாத கிறிஸ்தவத்திலே எல்லோரும் விழுந்து போவார்கள். அவங்கள அதான் அந்த மோட்ச பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி கிறிஸ்துவுக்குள் நடந்து போகிறான்னு பலவிதமான எதிர்ப்புகளையும் எல்லாம் சம்பாதிச்சு அப்படியே போகிறான். ஒருத்தங்க ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இந்த இடம் தான் உங்களுக்கு அருமையான மாளிகை, இந்த இடத்துல தங்கினா போதும் 10 நிமிஷத்தில் நீங்கள் போக வேண்டிய இடத்த அடைஞ்சிடலாம். அங்கே நைட்டு 2 பேரும் வந்து இவனை வெட்டுறதுக்கு வராங்க. அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உடைமைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடறாங்க. இது மாதிரி ஏமாற்றுகிற ஒரு இடத்துல சிக்கிக்கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அது மாதிரி உங்களுடைய பாதையிலே நீங்கள் போகும்போது பல தோல்விகளை நீங்கள் அடையலாம். ஆனாலும் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது. அதுதான் முக்கியம். நோவா காலத்தில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நோவா வாஸ் அ ப்ரீச்சர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் டியூரிங் எ வெரி டிஃபிகல்ட் டைம் இன் இஸ் ஹிஸ்ட்ரி. வரலாற்றிலே மிக மோசமான காலகட்டம். மக்கள் என்ன பண்ணுறாங்க? சதுசேயர் மாதிரி புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு செத்து போயிடுவோம். என்ன பண்ணுறது? வாழ்க்கை நிலை இல்லாதது. அதனால் அந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் அனுபவி. கொள்ளையடித்தாலும் சரி, கொலை செஞ்சாலும் சரி, நீ எப்படி மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் 4 பேர் நல்லது சொன்னாலும் கெட்ட சொல்கிறேன், அவனுக்காக நான் வாழ்கிறேன், எனக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு போவாங்க. இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில், நான் எனக்காக தான் வாழ்கிறேன், உங்களுக்காக நான் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு இளைஞர் மத்தியில், எங்கள் மத்தியில் ஒரு பெரிய பேச்சாக இருந்தது. இப்போல்லாம் வேறு பேச்சு இருக்குது. இப்போது அப்போ அது மாதிரி இருந்தது. நான் சுதந்திரமாக இருப்பேன், யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது இப்படிலாம் சொன்னாங்க. இறைவன் உங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா விதத்திலும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இறைவன் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்து மறுபடியும் தன்னுடைய அடிமையாக ஆக்கவில்லை. இதான் ரொம்ப முக்கியம். அவர் உங்களை he will set you free. அவர் உங்களை விடுதலையாக்குவார் என்பதுதான் முக்கியமான விஷயம். விடுதலை ஆகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி இந்திய நாடு பல லட்சக்கணக்கான பேர்களின் இரத்தத்தினாலே சுதந்திரத்தை அடைந்தது, விடுதலையை அடைந்தது. இப்படி விடுதலை அடைந்து விட்டு மறுபடியும் அடிமையாவதற்கா? அதான் கேட்குறேன். இன்னைக்கு காலையில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பாரதியாரும் சாவர்கரும் பிராமண இயக்கங்களும் ஒருத்தர் கூட சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலை. அதான் அந்த மதிவதனின்னு ஒரு பொண்ணு பேசும். திராவிடர் கழகத்திலேருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தோ, சங் பரிவார் அமைப்புகளில் இருந்தோ, அல்லது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவர்கள் இருந்தோ, அல்லது பிராமண அமைப்புகளில் இருந்தோ யாராவது ஒரே ஒருவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார் என்று யாராவது ஒருத்தரை காட்டுங்க. இன்னையிலேருந்து பேச்சை விட்டுட்டு நான் போயிடுறேன். தேசபக்தர்கள், நான் தேசபக்தி, ஜெய் மாதா, இந்து மாதா, என்னென்னமோ சொல்கிறோம். ஒருத்தம் கூட சோதனையில் நிற்கவில்லை. எல்லாரும் இந்த உலகத்திலே பணத்தை எப்படி சம்பாதிப்பது, மற்றற்ற மகிழ்ச்சியை கெட்ட வழியிலே எப்படி அனுபவிப்பது, இந்த குறிக்கோளில் தான் இருக்காங்க. இதான் சார் உலகம். அப்புறம் உலகத்தில் பெரிய ஆளான அங்கிட்டு முடியும் இங்கிட்டு முடியும் எப்படியோ நாம் வந்து மேல்நிலைக்கு வர வேண்டும், அதிக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் இருக்கும்போது கடவுளாவது, நியாயமாவது, நீதியாவது, கோட்பாடாவது. இப்போ சாமிநாதன்கிற நீதிபதி என்ன சொன்னார்? அவர் சொன்ன தீர்ப்பெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டான். ஒன்றும் அதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி அடுத்த 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் விசாரித்து கொண்டு மூலையில் போட்டான். இது மாதிரிலாம் நடக்குது. சன பொழுதிலே அப்படியே பெரிய எதிர்ப்பு ஒரு மாதிரி தெரியும். நோவா காலத்திலே மக்கள் அப்படி துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். மனிதர்கள் இன்றைக்கி தாங்க, முன்னெல்லாம் அப்படி கிடையாது, இன்றைக்கி தான் மோசம் அப்படிலாம் கிடையாது. இதே மக்கள் தான், இதே கேடுகட்ட வாழ்க்கை தான். முன்னையே அப்படி தான் இருந்தது, இப்போயே அப்படி தான் இருந்தது, இனிமேலும் அப்படி தான் நிற்கப்படுது. உங்களை சுற்றியுள்ள மக்கள் கேடுகட்டவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது அவர் நீதியை பிரசங்கித்து கொண்டிருந்தார் நோவா. தி early Christian knew that Jesus had promised that before his return the world would become like the days of Noah. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் ஆரம்ப காலத்திலே, நேற்று ஐயா சொன்னார்ல, கலிலேயரே ஏன் இங்கே நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்,
உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட இயேசு கிறிஸ்து மறுபடியும் இதே மாதிரி வானத்திலிருந்து வருவார் அப்படின்னு தேவதூதன் சொல்கிறார். உடனே அவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க, தங்களுடைய வாழ்நாளுக்குள்ள அவர் திரும்ப வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார். மறுபடியும் பிள்ளைகளுடைய வாழ்நாளையாவது வந்துடுவார்னு பார்த்தாங்க. எங்கள் தாத்தா சொல்லிட்டு போனாருங்க, அப்போ ஒரு 100 வருஷம் இருக்கும். அப்போயே எங்கள் தாத்தா சொல்லுவார், மேலேருந்து தேவதூதன் வந்து சொன்னார், இந்த மாதிரி கலிலேயரே ஏன் பார்த்துட்ருக்கீங்க, இதே மாதிரி ஆண்டவர் வருவார்னு சொல்லிட்டு போனாருன்னு எங்கள் தாத்தா சொல்லுவார். எங்கள் அப்பாவும் அதான் சொன்னார். ஆனால் இன்னும் வரல, எங்கள் வாழ்க்கை முடிகிறக்குள்ளே வந்துடுமோ அப்படின்னு பேர பிள்ளைகள் நினைத்தாங்க. 1000 வருஷமாச்சு வரல, 2000 ஆச்சு வரல. உடனே நம்ம கிளப்பி விடுற போதகர்கள் இருக்காங்கள்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2000 இயேசு கிறிஸ்து வருவார், அதோடு உலகம் சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னா. அப்பயும் வரல, தாமதிக்கிறார் என்ற நிலை வரும்போது என்ன ஆகுது, நம்பிக்கை அல்லாமல் போகிறது. அதே மாதிரி அன்னைக்கு சொல்லிட்டு போனார், இயேசு கிறிஸ்து வரும் நாட்களிலே இயேசு கிறிஸ்துனார், உலகம் மிக மோசமாக நோவாவின் நாட்களில் இருந்தது போல் ஆயிடும் அப்படின்னு சொன்னார். அண்ட் தே வேர் எக்ஸ்பெக்டிங் ஹிம் சூன், அவர் விரைவாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார். சீக்கிரமாக இந்த அடிமைத்தனத்திலிருந்து, சிறைச்சாலைகளிலிருந்து, கொடுமைகளிலிருந்து, அரசாங்கத்தின் கொடூர முகத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார். அதற்காக கடுமையான பாடுகளை அனுபவித்தார். சிறை செல்ல தயாராக இருந்தார்கள், கொலை செய்யப்படுவதற்கும் தயாராக இருந்தார்கள் அந்த காலத்து கிறிஸ்தவர்கள். As they saw society decay around them and persecution begin, they would think of the Lord's word. இந்த சமுதாயம் மிக கேடுகட்ட நிலைமைக்கு போயிருக்கும்போது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்பி அவரை பின்பற்றுகிறவர்கள் கடுமையான பாடுகளை அனுபவிக்க ஆரம்பிக்கும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நினைத்து பார்த்தார்கள். Noah was a man of faith who kept doing the will of God even when he seemed to be a failure. நோவா எப்படின்னா, விசுவாசத்தில் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. அவனை கேவலப்படுத்தினார்கள், அவனை அசிங்கமாக பேசினார்கள், முட்டாள் என்றார்கள். நேற்று இந்த வசனத்தை அவர் சொன்னாரோ, நெருக்கி இது இந்த சொன்னார். நேற்று பிரசங்கத்தில் இது வந்தது, அப்படியே செய்தி வந்துச்சு. எங்கே கட்டிக்கிட்டு இருக்காரு, டெல்லியில் போட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. இனியா பண்ண போகிற டெல்லியில் கடல் இங்கேருந்து 2000 கிலோமீட்டர், இங்கேருந்து 2000 கிலோமீட்டர். நீனா கடலில் விடுற மாதிரி பெரிய கப்பலை கட்டிக்கிட்டு இருக்க, ஆற்றுல விடுற மாதிரி சின்ன போட்டை கட்டாலாவது உன்னைய வந்து மதிப்போம். என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்குறாங்க. பூமியெல்லாம் வெள்ளம் வரப்போகுது, பூமாதேவி வாயை பழக்க போகிறா, நீங்கள்லாம் சாவ போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். பாவம் வயசாகி மூளை குழம்பி போச்சு போல் தெரியுது. அது பிள்ளைகளையும் சேர்த்து வச்சு சாவடிக்கிறானேவன். பெரிய போட்டாக கட்டுறான். ஏங்கப்பா 360 மீட்ரு, 1/2 கிலோமீட்டருக்கு நீட்டத்து கட்டிக்கிட்டு கிடக்கான் போட்டுக்கிட்டு. என்னையா இவ்வளோ பெரிய போட்டை கட்டி இவ்வளோ மரத்தை செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை பூரா இதில் செலவழிக்கிறிய? ஏயா இப்போ காசு எல்லாத்தையும் கறிக்கட்டி ஆகிட்டியா? எல்லாமே மரத்தை வாங்கி ஃபுல்லாக இழைச்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆசாரி செய்கிற ஆசாரிட்டெலாம் கேட்குறான், அவன் என்ன பைத்தியகாரம் பண்ணிகிட்டு இருக்கான்? அவன் நல்ல பேச்செலாம் புத்திசாலித்தனமாக இருக்கா, இல்லை மெண்டல் மாதிரி பண்ணுறானா? புத்திசாலித்தனமாகவே பண்ணுறான், ஆனால் மெண்டலாகவே பண்ணுறாங்கிறாங்க. இந்த மாதிரி தான் மக்கள் அவனை நினைத்தார்கள். ஆனால் அவன் விசுவாசத்தோடு அந்த கப்பலை கட்டி கொண்டு வந்தான். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ ஃபெயிலியர். சொத்தெல்லாம் அவ்வளோ சொத்துங்க, எல்லாத்தையும் விற்று கம்ப்ளீட்டாக நகை நட்டு வீடு அத்தனையும் விற்றுட்டாங்க. விற்றுட்டு வெறும் கப்பலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளுடைய நகை எல்லாத்தையும் விற்றுட்டான், ஆடு மாடு எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னும் 4 மாடு தாங்க இருக்குது. நேற்று அதையும் விலை பேசி விற்றுட்டான். நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. இன்னமும் மூட்டையாக அரிசி நெல் மட்டும் வாங்கி வச்சுருக்கான். என்ன பண்ணுவான்னு தெரில. ஆடு மாடுகளுக்கு தீவனம் வாங்கி வச்சுருக்கான், எல்லாத்தையுமே விற்றுவிட்டான். ஏன்னா நாளைக்கு மழை வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லோரும் உள்ளே போக சொல்லுப்பா, ஆடு மாடு எல்லாம் சிங்கம் புலி எல்லாம் வாங்க, சிறுத்தை எல்லா மிருகங்களும் அதில் ஏறு. இன்னையாவன் மிருக காட்சி சாலை நடத்த போகிறானா, பைத்தியக்கார பயிலுவிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே போன பிறகு ஆண்டவர் கதவையை பூட்டிட்டார். இவர் உள்ளேருந்து பூட்டல, ஆண்டவர் வெளியிலேருந்து பூட்டிட்டார். மழை பெய்ய ஆரம்பிச்சிது. என்னடா நேற்று மழை பெய்யுங்கன்னா ஜோசிக்காரனார் போன கரெக்டாக மழை பெய்யுது, யாரையும் பார்த்துக்கோ. 2 நாள் மழை பெஞ்சுது, ஊரெல்லாம் வெள்ளமாச்சு.
வடிஞ்சிடும். நாளைக்கு மழை நின்றுச்சுன்னா வடிஞ்சிடும். இப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்குது. 10 நாள் மழை பெஞ்சுது. எங்கே பார்த்தாலும் நெஞ்சு உயரத்துக்கு தண்ணி வந்துடுச்சு. எல்லாம் மாடியில் ஏறி நிற்கிறான், மரத்தில் ஏறி நிற்கிறான். 20 நாள் ஆச்சு, 20 அடி உயரம் வந்துடுச்சு. 30ஆவது நாள் கடல் கிடல் எல்லாம் நிறைஞ்சு போய் மலைகள் முழுகத்தக்கதாக பெஞ்சினாங்க, என்னை காப்பாற்று. நான் உங்களை மேலே இறக்கப்பட்டால் கூட நான் வெளியில் வர முடியாது. வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது. It was, if we measured faithfulness by results, then Noah would get a very low grade. நீ விசுவாசிக்கிற, அதுக்கு என்ன பலன் கிடைச்சது? கடவுளை நம்புப்பா, அது கிடையாது. கடவுளை நம்பி உனக்கு என்ன கிடைச்சது? இதை வைத்து நீங்கள் முடிவு செய்தீர்கள் என்றால், if we measured faithfulness by results, then Noah would get a very low grade. Yet God ranked him very high. அந்த 10 ஆண்டுகளிலே அவன் எவ்வளோ நாள் கட்டினான்னு தெரில. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கட்டியிருப்பான். என் பாட்டுக்கு கப்பல் கட்டிக்கிட்டு இருக்கான். என்னன்னு தெரில, எல்லாத்தையும் விற்றுட்டு போகிறான். கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கணும் ஓரளவுக்கு. அதெல்லாம் கடவுள் நம்பிக்கைங்கிறது முக்கியம்தான். இவ்வளோ கேன பயலாவாக இருப்பான் இப்படிலாம் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து. விசுவாசத்தில் நீங்கள் நடக்கும்போது கடைசியில் என்னாச்சு? இறுதி முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். The flood is a picture, a type of death, burial and resurrection. மரணம், புதைக்கப்படுதல், மறுபடியும் உயிரோடு வருதல் என்பதன்னு ஒரு அறிகுறியான படமாக அது இருக்கிறது. The waters buried the earth in judgment, but they also lifted Noah and his family up to safety. The early church saw in the ark a picture of salvation. அப்போ ஆரம்பகால சபைகள் இயேசு கிறிஸ்துவ இறந்த பிறகு மறுபடியும் உயிரோடு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போன பிறகு அந்த ஆரம்பகால சபையினர் என்ன நினச்சாங்க? நோவாவுடைய அந்த கதையை ஒரு படமாக நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தார், மீண்டும் மீட்டு கொண்டு போனார். அதே போல் நாமும் இந்த உலக வாழ்க்கைக்கு மறித்து மறுபடியும் வெற்றி அடைய வேண்டும். நோவாவோட கூட இந்த மக்கள் எல்லாம் தண்ணீரில் செத்துட்டாங்க. ஆனால் என்னாச்சு? மறுபடியும் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். Noah and his family were saved by faith because they believed God and entered into the ark of safety. So sinners are saved by faith when they trust Christ and become one with Him. நம்மளுக்கும் அதே தான். இந்த உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அசுத்தங்களையும் விக்கிரக ஆராதனைகளையும் பொய்களையும் விட்டு விலகி ஆண்டவருக்காக வாழும்போது ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கம்மியாக கிடைக்கலாம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிறையா கிடைக்கலாம். ஆனால் நம்ம அவருடைய பாதுகாப்பிற்குள் போகும்போது இறைவனுக்கு, இயேசு கிறிஸ்துக்கு இது பிடிக்காது. அவ்வளோதாங்க, எனக்கு வேணாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது, ஏங்க எவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது. இதை போய் நீங்கள் வேணாங்கிறீங்களே, இது கெட்ட வழியில் வர்றது எனக்கு வேண்டாம். அவ்வளோதான். நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், அவர் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளோதாங்க. எனக்கு இதனால் ஆதாயம் இருந்தாலும் வேண்டாம், நோ, அவ்வளோதான். இப்படி நீங்கள் பாதுகாப்புக்குள்ளாக போகும்போது, அவருடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பும்போது என்னாகிறது? நீங்கள் உங்களை காப்பாற்றி விடுவார் ஆண்டவர். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ sinners are saved by faith when they trust Christ and become one with Him. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை போல் ஒன்றாக ஆகிவிடும்போது அவர் செய்வதைத்தான் இவர்களும் செய்வார்கள். அவருடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுகிறது. அதான் இன்னைக்கு அந்த 1 பேதுரு என்ன போட்டிருக்காரு? ரோமர் அதில் போட்டிருக்காரு, இந்த ஆர்க் a few people, 8 in all, were saved through water, and this water symbolizes baptism that now saves you. அந்த பேழையிலிருந்து 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். 8 மனிதர்கள் தான் தண்ணீரை மூழ்கி எடுத்தது போல். அதுதான் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த பூமியில் உள்ள சுத்தமான காரியங்களுக்கு தண்ணீரிலே மூழ்கி மீட்கப்பட்டு விட்டீர்கள். இனிமேல் நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று தான் அவர் சொல்கிறார். Something to ponder. If Noah were to offer you advice about being a godly example in a sinful world, what do you think he might tell you? அப்போ நோவா உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், அதாவது இறைவனுடைய மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த பாவம் நிறைந்த உலகில் அப்படின்னா நீங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நோவா வேர் டு ஆஃபர் யூ அட்வைஸ் அபவுட் பீயிங் அ காட்லி எக்ஸாம்பிள்
in a sinful world, what do you think he might tell you? அவர் உங்களுக்கு என்ன சொல்வார்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க? எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொல்வார்? அதான் கேட்குறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறீர்கள், அதை அவர் எப்படி உங்களுக்கு சொல்வார் அப்படின்னு கேட்குறார். ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை. நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது? இந்த சபையில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அங்கே போய் நம்ம ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணும், ஆண்டவரிடத்துல மட்டும்தான் கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் வாழுங்க. உங்களுக்கு ஆதரவாக சில பேர் பேசுவாங்க, உங்களுக்கு எதிராக சில பேர் பேசுவாங்க, சில பேர் கண்டுக்காமல் இருப்பாங்க. அவர்களை பற்றி, அவர்கள் பேசுவதை பற்றி எந்த பதிலும் சொல்லக்கூடாது. அது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. அப்படியா, சரி, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குற, அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இதான் உங்களுடைய முடிவாக இருக்க வேண்டும் என்பதா என்னுடைய சிந்தனை.